டிரைவர்ஸ் போகிறவங்க 2 பேர் டிரைவராக வராங்க, இல்லை ஒரு கிளீனர் வர்றாங்க அப்படின்னா ஒரு டிரைவர் மட்டும்தான் உள்ள கம்பெனிக்குள்ளே லோடு எடுத்து போகணும். மீதி ஒருத்தர் வந்து இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக இந்த ரூமு சார்ஜ் போட்டுக்கலாம், தூங்கலாம். ஆனால் நம்ம பொருள் நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். நான் என்ன வரைக்கும் அங்கே தான் இருந்தேன் மொபைல் சார்ஜ் போட்டு. திடீர்னு சேகர் ஃபோன் பண்ணி கீழே வாடா அப்படின்னா கேட் நம்பர் 3 தான் வெளியே வர்றது, கீழே போயிட்டுருக்கேன், வாங்க அங்கே போயிட்டு சொல்கிறீங்கல்ல. கேமரா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கசன்னு இருக்குதுங்க. குஜராத்னாவே என்ன எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. வெளியே வந்துட்டாங்க. கேட் நம்பர் 3 அங்கே இருக்குது. இந்த கேட்டில் தான் உள்ளே போகணும். கேட் தெரியும் பார்த்தீங்களா? அதில் இந்த கேட்டில் தான் வண்டி வெளியே வரும் லோடையே. கேட்டுக்கிட்ட வாடா வெளியே வரான்னா நானும் போயிட்டுருக்கேன். அதுதான் ரூமு. அந்த ரூம் மேலே தான், அந்த மேலே ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரூமில் இருந்தால் இப்போ இறங்கி வரோம். இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மரத்துக்கிட்ட தான் நம்ம போகணும். வண்டி இன்னும் வெளியே வரலைங்களே. டிராஃபிக்கான ஓவர் டிராஃபிக்ங்க. பார்த்து தான் போய்க்கணும், பார்த்து தான் வந்துக்கணும். வெயிட் பண்ணி இப்போ அந்த பக்கம் போகணும். வெயில் ஓவராக இருக்குது, அதுக்கு அந்த மாதிரி டிராஃபிக்காக. நாங்கள் கேப் நம்ம அந்த பக்கம் ஓடிடுவோம். இதுதான் வண்டி வெளியே வர்ற கேட்டு. நம்ம வண்டி என்ன காணும். எல்லாம் வெளியே வர சொன்னா, நான் லைவ் கட் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன். வெளியே வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணிடுறேன். ஃபோன் பண்ணிட்டு மறுபடியும் லைவ் வரேன். பாய்.